மாத மகாலய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில காலையிலிருந்தே புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு உறவினர்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வராங்க. இது பத்தின டீடைல்ஸோட இணையறாரு எங்களோட ரிப்போர்ட்டர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், குட் மார்னிங். புரட்டாசி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்பா பார்க்கப்படுது. அந்த வகையில ராமேஸ்வரம்ல மக்களோட வருகை எப்படி இருக்கு, டீடைல்ஸ் சொல்லுங்க. வெரி குட் மார்னிங். இந்துக்களுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை, அதே போல் தை அமாவாசை. அதற்கு அடுத்தபடியாக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுவது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மெகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம். தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து இங்கு இருக்கக்கூடிய கடற்கரை, அதே போல் நீரோட்ட பகுதிகளில் அவர்களுக்கு காரியங்கள் செய்து வழிபடுவது என்பது இந்துக்களுடைய ஒரு பிரதான நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியானது மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய அந்த அக்னி தீர்த்த கடற்கரையில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் இன்றைய தினம் வந்து லட்சக்கணக்கானோர் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்து தொடர்ச்சியாக வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதே போல இங்கு இருக்கக்கூடிய புனித நீராடிய பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள அந்த 22 புண்ணிய தீர்த்தங்களை நீராடி அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி அதே போல அம்பாளையும் தொடர்ச்சியாக அவர்கள் தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்றைய தினம் தரிசனம் செய்யக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அதே போல மாவட்ட காவல்துறை சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் வந்து உடை மாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உடை மாற்றும் அறையும், அதே போல பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதிக்குள் வரக்கூடும் என்பதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. புரட்டாசி மாத மெகாலய அமாவாசை தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் அதிக அளவில் தொடர்ந்து தரிசனத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி தொடர்ந்து இந்த பகுதியில் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.